இந்த வீடியோவில் ஆந்திரா ஃபேமஸ் க்ரீன் சில்லி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் வேறு லெவல்னு தான் சொல்லணுங்க. சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் கூட காரமும் சேர்ந்து இதோட ஃப்ளேவர் தனியாக நாக்க தாளம் போட வைக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்டா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 8, மல்லித்தலை 1 கப்பு, புதினா அரை கப்பு, கருவேப்பிலை 1 கொத்து. முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கி வந்ததும் ஒரு 8 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு பொரிய விட்டு எடுத்து எண்ணெயிலேருந்து வடிச்செடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பொரிச்செடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் சூடு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் புதினாவை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபியை நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு 4-5 கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொடுசாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கு பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் முழுசாக பொன்னிறமாக மாறி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நீலவாக்கில் வெட்டி வச்ச 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமே வதங்கி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி 2 முழுசாக மசிஞ்சு வந்ததும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் முழுசாக வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் சுத்தமாக கழுவி எடுத்த 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுசாக மசாலா கூட வதங்கி வர மாதிரி குறைஞ்சது ஒரு 8 to 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் கலர் மாதிரி ப்ரௌன் கலராக மாறி வந்தாச்சு. சிக்கனை இது போல் மசாலா கூட அதிக நேரம் வதக்கி எடுக்கிறதுனால கிரேவியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச க்ரீன் மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அத்தனையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு
ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் கறி ரெடியாகி வந்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் மல்லித்தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். புரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகி வரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை முதல் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.